ட்ரைனிங்லயுமே நம்ம டீம் ஸ்ட்ரென்த்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதுல கண்டிப்பா ஃபோக்கஸ்டா இருக்கணும். நான் லாஸ்ட் டைம் கூட சண்டே ட்ரைனிங்ல சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு ட்ரைனிங்கும் அந்த கவுண்ட்டை நோட் பண்ணுங்க. அந்த கவுண்ட்டை நோட் பண்ணி உங்களோட டீம் நேம் போட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க. யார் ப்ரெசென்ட் ஆகுறாங்க, யார் ஆப்சென்ட் ஆகுறாங்க, கண்டினியூஸா யார் வர்றதில்ல அப்படின்ற மாதிரி. பிளஸ் நீங்க அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஸ்டெப் எடுக்கும் பொழுதுதான் டீம் டெவலப் ஆகும். ஆக்சுவலா டீம் டெவலப் ஆகுது, மீட்டிங் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது, மீட்டிங்க்கு வர்றவங்களுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது, மீட்டிங்க்கு ஆர்வம் காமிக்கிறாங்கனாலே அதுக்கப்புறம் வரக்கூடியதுதான் எல்லா குரோத்துமே. ஓகேங்களா? மீட்டிங்கோட ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு, மீட்டிங்கோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை, மெயின்டைன் ஆகுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, ஸோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அடுத்து பெரிய பெரிய இன்கம்க்கோ, எல்ஓபிக்கோ, பொசிஷன் ப்ரொமோஷனுக்கோ ஸோ எல்லாமே அங்க டிலே ஆகும். ஓகேவா? அப்போ கண்டிப்பா ஒரு பர்சனோடைய growth எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, அந்த டீம்ல இருக்கக்கூடிய பர்சன் எவ்வளோ மெம்பர் ட்ரைனிங் வராங்க, இன்ட்ரெஸ்டடா ட்ரைனிங் பாக்குறாங்க, அவங்க அவங்களோட டவுன்லைன்ல கூட்டிட்டு வர்றதுக்கான ஆர்வம் காமிக்கிறாங்களா, அவங்க அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்களா, நீங்க அந்த அட்டெண்டன்ஸ் ட்ராக் பண்றீங்களா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பா growth-உம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். இப்போ பேஸ் என்னன்னா மீட்டிங் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆக ஆக இது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால மீட்டிங் லிங்க் அனுப்பிச்சிட்டேன், குரூப்ல ரிமைண்டர் கொடுத்துட்டேன், அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க, அவங்க லீடர் குரூப்ல இருக்காங்க, அவங்க எடுத்து அவங்க டீமுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு எதுவுமே அலட்சியமா இருக்காம அதெல்லாம் ஷேர் ஆகிடுச்சா, ரிமைண்டர் குடுத்தாங்களா, வாய்ஸ் நோட் போட்டாங்களா, அவங்க ஸ்ட்ரென்த் எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்களை ஒவ்வொரு லீடரா இருக்கிற ஒவ்வொரு பர்சனுமே ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைரக்டா ட்ரைனிங் உள்ள போயிடலாம்.